இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோதுமை பாயாசம் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை எடுத்துகிட்டேன். அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமையை வாஷ் பண்ணதும் இந்த மாதிரி வெயிலில் காட்டன் துணியில் போட்டு அதை காய வச்சுக்கலாம். ஈரப்பதம் போகணுங்க. அதை நல்லா பரப்பி விட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரம் காயும். வெயில் நல்லா அடிச்சங்காட்டிக்கு நான் சீக்கிரமாகவே காஞ்சிருச்சு. இதையை நாம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோதுமையை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரகொரப்பாக இருக்கட்டும். அப்படியே தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் இதையே நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லாவும் ஊறிடுச்சுங்க. இப்போ அதையே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் நெய் ஊற்றி முந்திரி எதை நட்ஸ் இருந்தால் போட்டுட்டு தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க கோதுமையை வேக வச்சுக்கலாம். ஒரே வேலையை முடிஞ்சிடும். ஆனால் நான் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன். கோதுமை நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தை நான் எடுத்துட்டேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நான் நட்ஸை முந்திரி மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரியை நல்லா இதை வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டதையும் இது கூட நம்ம துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்தடலாம். தேங்காய் எல்லாம் நல்லா வறுபட்டதையும் நாம் வேக வச்சுருந்த கோதுமையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதையே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இப்போ கோதுமையை ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வேகணுங்க. இது கூடயே நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுக்கு லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. இது கூட சேர்த்து நாட்டு சர்க்கரை நான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை போட்டுக்குங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நான் சர்க்கரை சேர்த்துட்டேங்க. இனிப்பாக இருந்தால் தாங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதனால் நாட்டு சர்க்கரைங்காட்டிக்கு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேங்க. உங்கள் வீட்டில் கோதுமை இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் பாயாசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க திரும்ப திரும்ப கேட்டு
வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.